மழைநீர் சேகரிப்பு திட்டம் தமிழகத்தில் எப்போது கட்டாயமாக்கப்பட்டது? 2001ஆம் ஆண்டு. பாசனத்திற்கு மிக குறைந்த நீரை பயன்படுத்தும் முறை எது? சொட்டு நீர் பாசனம். தமிழகத்தில் மிக நீளமான ஆறு எது? காவிரி. தென்னிந்தியாவில் நைல் என அழைக்கப்படுவது எது? காவிரி ஆறு. வேளாண்மைக்கு உயிர் நாடியாக விளங்குவது எது? மழைநீர் பாசன நீர். உணவு உற்பத்திக்கு நீர் எவ்வாறு உதவுகிறது? விவசாயத்தின் மூலம் பயிர்கள் வளர உதவுகிறது. ஏரி பாசனம் எங்கு அதிகமாக காணப்படுகிறது? தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில். நீர் எந்த வெப்பநிலையில் கொதிக்கத் தொடங்கும்? 100°C. நீர் பனிக்கட்டியாக மாறும் வெப்பநிலை எது? 0°C. நீரை சுத்திகரிக்க பயன்படும் வாயு எது? குளோரின். நீரினால் பரவும் நோய்கள் 2 கூறுக. காலரா, டைபாய்டு. யுனிசெப் படி ஒரு மனிதருக்கு ஒரு நாளைக்கு தேவையான குறைந்தபட்ச நீர் அளவு எவ்வளவு? 20 லிட்டர். நீரின் அடர்த்தி எப்போது அதிகமாக இருக்கும்? 4°C வெப்பநிலையில். கடின நீரை மென்னீராக மாற்றும் முறை எது? வடிகட்டுதல் அல்லது கொதிக்க வைத்தல்.